விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்தை புறக்கணித்து வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம். கடந்த 2009ஆம் ஆண்டு இதே நாள் சென்னையில் உயர்நீதிமன்றத்தில் காவல்துறையினரால் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டனர். இதனை கருப்பு தினமாக கண்டித்து இன்று விழுப்புரம் மாவட்ட முதன்மை நீதிமன்றம் வளாகம் நுழைவாயிலில் வழக்கறிஞர் சங்க தலைவர்கள் ராஜகுரு, சகாதேவன், பன்னீர்செல்வம் ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து 3 நாள் நீதிமன்ற புறக்கணிப்பிலும் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து மூத்த வழக்கறிஞர் ராமமூர்த்தி கூறுகையில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2009ஆம் ஆண்டு வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து கருப்பு தினமாக இன்று ஆர்ப்பாட்டம் வழக்கறிஞர்கள் நடத்தினர். மேலும் புதிய சட்ட மசோதாவை நிறுத்தக் கோரியும் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம் மத்திய மாநில அரசுகள் கொண்டு வரவும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. மேலும் தொடர்ந்து 3 நாட்களுக்கு நீதிமன்ற புறக்கணிப்பு நடைபெறும் என்று தெரிவித்தார். இதில் முன்னாள் தலைவர் MK காளிதாஸ், செயலாளர் சஞ்சய் காந்தி, வழக்கறிஞர்கள் துரைமுருகன், ராம்பிரசாத், அன்பரசன், ராஜேஷ், சிலம்பு, ஜெமினி ராஜன், குடியரசு, பிரபு, வித்யாசாகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 7 கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் S. கலைக்குமார். முழுவதும் இருக்கிற வழக்கறிஞர்கள் இன்றைக்கு இந்த நாளை கருப்பு தினமாக நாங்கள் அனுசரிப்பது என்று முடிவு செய்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். 2009 பிப்ரவரி 19ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் மீது நடத்திய காவல்துறையின் கண்மூடித்தனமான தாக்குதலை கண்டித்தும் வழக்கறிஞருடைய உரிமைகளை பறிக்கிற வகையிலே, அதை அழிக்கிற வகையிலே மத்திய அரசு கொண்டு வர முயற்சிக்கிற சட்டத்தை எதிர்த்தும், அதே போன்று இந்த தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கிற நீதிமன்ற வளாகங்களிலே வழக்கறிஞர் பெருமக்களுக்கு பாதுகாப்பு என்று இருக்கிற நிலையை கண்டித்து வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு கோரும் வகையில் ஒரு முழுமையான தேவையான சட்டத்தை மத்திய அரசு உடனே கொண்டு வர கோரியும் இந்த 3 அம்சங்களை வலியுறுத்தி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற வழக்கறிஞர்கள் இதை கருப்பு தினமாக அனுஷ்டிக்கிறோம். விழுப்புரத்தில் இருக்கிற 4 வழக்கறிஞர் சங்கமும் அதனுடைய அன்புக்குரிய நிர்வாகிகளும், தலைவர்களும், செயலாளர்களும், மற்ற நிர்வாகிகளும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே திரளாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு மீண்டும் எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.